நீங்க எல்லாம் எப்படி இங்க வந்தீங்க? நாங்க இங்க இருக்கோம்னு தெரிஞ்சே வந்தீங்களா? உங்களோட இதே தொல்லையா போச்சுடா. நாங்க எங்க போனாலும் அட்டை மாதிரி ஓட்டிக்கிட்டு வரீங்க. சே. ஹலோ, என்ன விட்ட ஓவரா பேசுறீங்க? உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கு இதே ஐயனார் சாமி தான் குலதெய்வம். நீங்க எப்படி சாமி கும்பிட வந்தீங்களோ அதே மாதிரி நாங்களும் சாமி கும்பிட தான் வந்திருக்கோம். டேய் சோழா, கொஞ்சம் சும்மா இரு. ஆமா, உங்களை பத்தி எனக்கு தெரியாது. நாங்க இங்க இருக்கிறது தெரிஞ்சு பிரச்சனை பண்றதுக்கு தானே வந்திருக்கீங்க. அதெல்லாம் இல்ல அத்தை. குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு நினைச்சோம். பெரியப்பா கிட்ட தான் அட்ரஸ் கேட்டோம். அவர் தான் இந்த அட்ரஸ் கொடுத்தாரு. நாங்க இங்க பிரச்சனை எல்லாம் பண்ண வரல, குடும்பமா சாமி கும்பிட்டு போலான்னு தான் வந்திருக்கோம். யார்கிட்ட கதை விடுற? என் அண்ணன் உனக்கு அட்ரஸ் கொடுத்தாரா? ஆமா. கார்த்திகா அவ புருஷனோட வந்திருக்கான்னு தெரிஞ்சு வேணும்னே தாண்டா நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. ஏன்டா இப்படி உயிரை வாங்குறீங்க? என் பொண்ணு நிம்மதியா வாழக்கூடாதா? அவங்க தான் சொல்றாங்கல்ல சாமி கும்பிட தான் வந்தாங்கன்னு. ஏமா தேவையில்லாம பேசுற? நீ சும்மா ரெடி, எதுவும் பேசாத. இங்க பாருங்க, பிரச்சனை பண்ண எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காம இல்ல. பல இடத்துல நாங்க பெருந்தன்மையா இருந்ததுனாலதான் உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் நிறைய நல்லது நடந்திருக்கு. அது ஞாபகம் இருக்கட்டும். டேய் கொஞ்சம் சும்மா இருக்கடா. அத்தை, நாங்க பாட்டுக்கு இங்க தங்கி இருந்துட்டு நாளைக்கு சாமி கும்பிட்டு போயிடுவோம் அத்தை. யாருக்கும் பிரச்சனை கொடுக்கறதுக்காக நாங்க குடும்பமா கிளம்பி இங்க வரல. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அத்தை. நம்மள மாதிரி அவங்களும் கோயிலுக்கு சாமி கும்பிடதாம வந்திருக்காங்க. நீ கொஞ்சம் அமைதியா தான் இரு. கார்த்திகா, ஏங்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. எங்க மாமா ஃபேமிலியும் நம்மள மாதிரி சாமி கும்பிட வந்திருக்காங்க. ஹலோ, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. நீங்களும் குலதெய்வம் கோயிலுக்கு சாமி கும்பிட தான் வந்திருக்கீங்களா? ஆமாங்க. நாங்களும் அதுக்காக தான் வந்திருக்கோம்.